ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 நல்லா பழுத்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு சாம்பார் மசாலா இதெல்லாம் சேர்த்திட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்துட்டு முருங்கைக்காவை நல்லா வெந்துடட்டும். தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து பருப்பு தூரம் பருப்பை வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டிங்க